Hi friends, welcome to Vismaya Kudal. இன்றைக்கி மும்பையோட செகண்ட் டே தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராலி ஃபுல்லும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே வந்து மெயின் ஷாப்பிங்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. காலையிலேயே இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. காஃபி வந்து குடிச்சிட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிக்கிறதுனா ஒரு ட்ரிப்புக்கு வந்த நம்ம வந்து ஒரு 8:30 மணிக்கு எந்திரிப்போங்கிறது மாதிரி இல்லாமல் காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. நவி மும்பையில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 37th கிரிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில். காலையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய காலை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்த கிளிப்பிங்கு. நான் அப்படி என்ன பண்ணேன், ஏன்னா சென்னையில் பண்ணாததையே இங்கே வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. எதுக்கு இந்தளவுக்கு வீங்குனது அப்படின்னே தெரியல. என்னோடய ஸ்லிப்பர் சைஸே வந்து மாறிடுச்சு. என்னடா திடீர்னு ஸ்லிப்பர் டைட்டான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா கால் புசு புசுன்னு வந்து நல்லா வீங்கிடுச்சு. அது என்ன அப்படி என்னெல்லாம் வந்து வாங்கணுங்கிறத வந்து காமிக்கிறேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து வெளி ஊருக்கு போகிறப்ப தான் நம்ம ஊரோட அருமை, அந்த ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே வந்து ஞாபகம் வரும், டெம்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபுட்டோட அந்த டேஸ்ட்டுக்கே வந்து பழக்கப்பட்டிருப்போம். ஸோ புதுசாக வந்து ட்ரை பண்ணுறப்ப அது ரொம்ப ஒரு மாதிரி பசியிலே இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படி சாப்பிட்டாலும் வந்து செட் ஆகாது. ஸோ அது வந்து இந்த ஹோட்டலில் அந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா ஒரு 6 month 7 month என் ஹஸ்பண்ட் நிறையா ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ காலையில் பெரிய மேக்கப்லாம் கிடையாது. ஏன்னா நேற்று வந்து ப்ராப்பராக தூங்காததுனால எனக்கு கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வெல் ஆகிருக்கு. ஏன்னா சைனஸ் இருக்கிறதுனால எனக்கு எப்போதுமே அந்த டே நான் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னாக்கா எனக்கு அதோட ரிசல்ட் இன்றைக்கி தெரியாது. நாளைக்கு இல்லைனா ஒரு நாள் விட்டு தான் தெரியும். அந்த ஸ்வெல்லிங்லாம் ப்ராப்பராக இன்னும் நிறைய ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும். ஸோ காலையிலேயே வந்து பஃபெட்டில் நிறைய வந்து வச்சுருப்பாங்க, இட்லி, தோசை, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சாப்பிட்டேன். மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னீர், சீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு பன்னீரில் ஒரு நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நூடுல்ஸில் வந்து பன்னீர் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. பன்னீரில் தான் வந்து நூடுல்ஸே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ரிச்சாக வந்து இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் சில விஷயம்லாம் பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது. நம்ம ஊரில் எல்லா சாஸுமே ஒன்றா போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ செஷ்வான் சாஸ், சோயா சாஸ் ப்ளஸ் வந்து இந்த சில்லி இங்கே வந்து ஜென்ரலாக அதுக்கு சாஸ் வந்து வைக்கிறதில்ல. ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு அந்த சில்லிஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து போட்டுடுறாங்க. ஸோ காலையில் கொஞ்சம் ஹெவியாக வந்து சாப்பிட்டாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மிஷினை இப்போ தான் பார்க்குறேன். மேபி இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி நல்ல விஷயந்தான். பட் அது எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இது என்ன ஷூ பாலிஷ் போட்டுக்கிற மாதிரி அது உள்ளே வந்து காலை விட்டோம்னாலே அதுலேயே வந்து அந்த லிக்விட் மாதிரி வந்து வருது. ஷூவை வந்து நல்லா பாலிஷ் பண்ணிடுது. ஸோ இது நல்லதாக கெட்டதான்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம குனியாமே நம்மளோட ஷூவை நல்ல பலன்னு போட்டுக்கலாம். நான் என் ஹஸ்பண்டை சொல்லுவேன், என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஷூ பாலிஷ் போடுறது அப்படிங்கிறது மட்டும் அப்படியே மண்ணாவே கூட சம்டைம்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் நாங்கள் வந்து போனோம். நான் ஃபஸ்ட்டு போன லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட்டு. நம்ம நிறைய மூவியில் வந்து பார்த்துருப்போம். சரி ஓகே நேர்லேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பாட் மாதிரி. ஏன்னா ரெண்டுமே பக்கமாக இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து பேங்க் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி இல்லைனா வந்து எதில் பார்த்தாலுமே வந்து மெயின் பிரான்ச்சு சென்னைன்னு சொல்லுவாங்க, மும்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஆர்பிஐ பார்த்தோம். பெரிய பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து இந்த கோஸ்டல் ரோட்டில் தான் இருக்குது. நல்ல நம்ம சென்னையில் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் காலத்தில் வந்து கட்டின நிறைய பில்டிங்கு, அந்த ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கிற பில்டிங்லாம் வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பேங்காக மாற்றி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மும்பையும் சென்னையும் சில விஷயங்களில் சிமிலராகவே இருக்குது. அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கிளைமேட்டு, அந்த வெதர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த சென்னைக்கு சிமிலராக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த இந்தியா கேட் அங்கே வந்து வந்திருந்தோம். ப்ளஸ் வந்து தாஜ் ஹோட்டல் வந்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அதை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு இந்த இந்தியா கேட்டில். வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இது 3மே ஒரே நம்ம வந்து நிறைய மூவியில் பார்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது ஒரு இடத்துல வந்து பார்க்கலாம். மும்பைனா மூவியில் வந்து சில இடத்துலாம் காமிப்பாங்க, இந்த மாதிரி பிஜிஎன்ஸ் இருக்கிறது, ப்ளஸ் வந்து இந்த தாஜ் ஹோட்டல், இந்தியா கேட் இந்த மாதிரி காமிப்பாங்க. ப்ளஸ் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா கடல் இருக்குது. இது 3மே ஒரே இடத்துல இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இன்னொன்று நாங்கள் போனப்போ கொஞ்சம் மழையாகவே இருந்தது. அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா ரோடெல்லாம் வெட்டு கொஞ்சம் வந்து நமக்கு தெரியும்ல மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கும் பக்கத்தில் வந்து கொலாபா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா மும்பையில் ஒரு 4-5 மார்க்கெட் இருக்குது. நான் அதில் வந்து நவி மும்பையோட அந்த செக்டார் 9 அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் தான் நேற்று ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து மீஷோவில் ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து 500-600ன்னு பார்க்குற டாப்பே வந்து அங்கே 200-250க்கு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அது நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த இந்தியா கேட்டு அதோட நல்ல வந்து அந்த அலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னா, அங்கேயும் நிறைய நம்ம ஆளுங்க டஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்லாம் வந்து கடலில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அங்கே இந்தியா கேட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த கொலாபா மார்க்கெட் வந்து இருக்குது. போகிறப்போ வந்து நம்ம ஊர்லேயே நான் பீடா பார்த்தேன்னா ரொம்ப டெம்ட் ஆகிடுவேன். ஸோ இங்கே நார்த்தில் வந்து பீடா சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீடா வந்து வாங்கினோம். இது வந்து 20 rupees 40 rupees நிறைய ரேஞ்சஸ் வந்து வச்சுருக்காங்க. பீடா சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்கார்ஃபு, அதுக்கப்புறமா வந்து சில நைட் பேண்ட்டு இதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மும்பைக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணணும். இந்த கொலாபா மார்க்கெட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கே ஒரு ஐட்டமை ஒரு 400 சொன்னாங்க அப்படின்னாக்கா தயங்காமல் 200க்கு வந்து கேளுங்க, வேண்டான்னு வந்துடுங்க. வந்துட்டிங்கனாக்கா அதை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு அது வந்து தெரியாது. எங்களுக்கு வந்து தமிழ் பேசுகிறவங்க ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் கம்மியாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுட்டு நான் ப்ரீவியஸ் டே வந்து நவி மும்பையில் வந்து ஒரு மார்க்கெட் போயிருந்தேன்ல, அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இயரிங்ஸ்லாம் மட்டும் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி இருந்தது. நவி மும்பையில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த செக்டார் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. நவி மும்பையோட மார்க்கெட் சிட்டி அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. இந்த இயரிங்ஸ்லாம் வந்து 150 rupees வந்து இருக்குது. நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி கேட்குறப்ப அவங்க கொடுக்க முடியாது அந்த மாதிரி வந்து சொன்னதுனால அந்த இடத்துல வந்து வாங்காமையே நான் வந்துட்டேன். ஓகே, நம்ம நவி மும்பையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இந்த அமேசானில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. கண்டிப்பாக இயரிங்ஸு, ஜுவல்லரிஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது இங்கே. நம்ம சென்னையில் வந்து டி நகர், புருஷவாக்கம் ப்ளஸ் வந்து பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி மும்பையிலையுமே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பந்த்ரா மார்க்கெட், நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, நவி மும்பையோட மார்க்கெட் செக்டார் 9, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொலாபா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ஸ் வந்து இருக்குது. மார்க்கெட்டாக எல்லாமே ஸ்ட்ரீட் ஷாப்பாக தான் இருக்குது. அதில் 1 or 2 ஷாப்புமே வந்து இருக்கும். கொலாபா முடிச்சுட்டு ஜென்ஸுக்குன்னே இருக்கிற ஃபேஷன் ஸ்ட்ரீட் அங்கே வந்து போயிட்டு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் வந்து வாங்குற மாதிரி இருந்தது. அதையும் வந்து வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் ஆயாச்சு. நான் வந்து கால் பயங்கரமாக இந்த வீடியோட பிகினிங்கில் காமிச்சிருந்தேன்ல ஸ்வெல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு தான் ஸ்வெல் ஆகிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 6 hours இல்லைன்னா 6 hours தான் நான் வந்து ஷாப் பண்ணியிருப்பேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ, நம்ம சென்னையிலே நிறைய அலைஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பீச்சு. இது நம்மளோட மெரினா எப்படியோ அது மாதிரி, ஆனால் இது கொஞ்சம் கரையே வந்து இல்லை. அந்த உட்காந்துருக்காங்களே அதுக்கும் கீழே வந்து கடல். நீங்கள் இந்த துப்பாக்கி மூவிலெலாம் விஜய் வந்து இருந்திருப்பாங்கல்ல, அந்த பீச்சு தான். அதையுமே பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கேரி பேக்ஸில் தான் வந்து இங்கே போட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சது, கொடையும் வாங்கிட்டு தான் இன்றைக்கி வந்து ஷாப் பண்ணோம். அங்கே இருக்கிற ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஃபேவர் பிளாக் போடுவோம்ல, அந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்லேயே வந்து போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதில் நடந்தது ப்ளஸ் வந்து நான் ஜென்ரலாக ஹீல் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் போட மாட்டேன். ஃப்ளாட் ஸ்லிப்பர் தான் போட்டிருப்பேன். ஹீல் போட்டதுனால தான் நான் நடக்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நொண்டின்னு வந்து நடக்கிறேன். ஹீல் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா என் கால் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு 5 மணிக்கு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இதே ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டே வந்து முடிஞ்சுது. ஸோ நான் இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். காலை பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறீங்க இல்லை ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அழகான ஷூஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம என்ன மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த டே வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக போகணும். அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஏதோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போய் அந்த டேவை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பழகினதை போட்டுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ எதுக்காக மும்பை வந்தீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட்டு ஒரு மினி விலாகில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எந்த பர்டிகுலர் ரீசனும் இல்லை. நம்ம மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்குன்னு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி ஓடின ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓடுவோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நம்பிக்கை. எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன சேஞ்சுக்காக தான் வந்து வந்திருந்தேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ பாப்பாவும் ரொம்ப சேஃபாக இருக்கிறதுனால அவளை விட்டுட்டு இங்கே வந்து நான் வந்திருந்தேன். ஸோ இங்கே என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது நான் நம்மளோட வீட்டில் ஷூட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில், இல்லைன்னா நாளைக்கு நான் ஷூட் பண்ண போகிற வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ, பை.